ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் சிவில் அமைப்புகள் கருத்து தெரிவித்தன. මේ වෙනකොට අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பிரகீத் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பகுதியை இனங்கண்டுள்ளதுடன் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கைது செய்வதற்கு முடிந்துள்ளது. அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பாதுகாப்பு செயலாளர் இதுவரையில் வழங்கவில்லை. நான் நியாயத்தை நிலைநாட்டுமாறே கோருகின்றேன். பிரகீத் எக்னெலிகொடவுக்கு என்ன நேர்ந்தது? இந்த நாட்டு பிரஜை என்ற ரீதியில் நான் நீதி கோருகின்றேன். இந்த நாட்டின் பிரஜையொருவரை கடத்தி சென்ற குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டாம் என நான் கோருகின்றேன். இந்த நபர்களை தடுத்து வைப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்கின்றோம். ஜனாதிபதி இதில் தலையீடு செய்யவில்லை எனின் இவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து தப்பித்து செல்வார்கள். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් රිංගලා යනවා. අපි ඉල්ලනවා இந்த நாட்டு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் இந்த விசாரணைகளை உரிய வகையில் முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்குமாறே நாம் கேட்கிறோம். நல்லாட்சி, ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சியை உறுதி செய்யவே அவர்கள் வந்துள்ளனர். பிரகீத்தின் கொலை மிக முக்கியமான ஒன்றதாகும். அதனை வெளிக்கொணர வேண்டும். இந்த நாட்டிற்குள் மீண்டும் கொலை கலாச்சாரம் ஒன்று ஏற்படாதிருப்பதற்கு கொலை செய்தவர்களை இனம் காண வேண்டும். அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். உயரதிகாரிகள், அரசியல்வாதிகள் என யார் தொடர்பு பட்டிருந்தாலும் அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும். ඉහළම දේශපාලකයෝ සම්බන්ධ වෙලා හිටියත් ඒගොල්ලෝ හිරේට යවන්නම ඕනේ.